ஓம் ஞானரூபாய வித்மஹே சக்தி அம்சாய தீமஹி தன்னோ சக்தி அம்மா பிரச்சோதயாத். ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி, ஓம் நமோ நாராயணி. இன்று நல்ல நாள். இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை 20/2/2024 சோபகிருத ஆண்டு மாசி 8. நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மாலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. கும்பலக்னம் இருப்பு 3 நாழிகை 38 வினாடி. சூரிய உதயம் காலை 6:33. திதி இன்று பிற்பகல் 1:11 வரை ஏகாதசி, பின்பு துவாதசி. நட்சத்திரம் இன்று மாலை 3:13 வரை திருவாதிரை, பின்பு புனர்பூசம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:51 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று அதிகாலை 1:03 வரை வனிசை, பின்பு பிற்பகல் 1:11 வரை பத்திரை, பின்பு பவம். சந்திராஷ்டமம் விசாகம் அனுஷம். இன்றைய கோச்சார கிரகங்களின் அமைப்பு. கும்ப லக்னம். கும்பத்தில் சனி பகவான், சூரிய பகவான், புதன் பகவான். மீனத்தில் ராகு பகவான். மேஷத்தில் குரு பகவான். மிதுனத்தில் சந்திர பகவான். கன்னியில் கேது பகவான். மகரத்தில் செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான். அன்பார்ந்த கடகராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு செலவுள்ள நாளாக அமைய போகிறது. செலவுன்னா எப்படி தெரியுங்களா? உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டிய நாளாக அமைய போகுதுங்க. நீங்கள் இருக்கிற வேலை செய்கிற இடத்துல சில நேரங்களில் சோம்பேறித்தனமாகவும் லேசியாகவும் டயர்டாகவும் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, ஏதாச்சும் ஒரு குடிநீர் இல்லைன்னா அந்த சுகர் கேன் ஜூஸ், அதுவும் இல்லாமல் ஏதாச்சும் ஒரு பானங்களை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சோர்வு இல்லாமல் போகிறதுக்கு உண்டான நாளாக அமைய போகுதுங்க. அதனால் போகும்போதே ஏதாச்சும் ஒரு இளநீர், கரும்புச்சாறு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பாட்டிலில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த நாள் சோர்வு இல்லாமல் நாளாக அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுவும் இல்லாமல் அமானுஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு கொண்ட நாளாக அமைய போகுது. அமானுஷங்கள் என்ன தெரியுங்களா? ஏதோ கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு மிராக்கலான விஷயம் சொல்லுவோம் பார்த்து, இந்த பிளாக் மேஜிக், இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கேள்விப்படுறது, அதில் போய் சில நேரங்களில் ஈடுபாடுறது. நீங்கள் போகலனாலும் கூட உங்களோட நட்பு வட்டாரத்தில் அதை அவங்க கூட போகிற மாதிரி ஒரு அமைப்பு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். அந்த மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா தைரியமாக போயிட்டு வாங்க. விநாயகர் என்ற அருளும் உங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். உங்கள்கிட்ட இருக்கிற சில பொருள்கள் இழக்க வேண்டிய சூழ்நிலை அமைய போதுங்க. அதாவது தவற விடுவீங்க. அதனால ஜாக்கிரதையாக உங்களோட பொருட்கள் பத்திரமா வச்சுங்க. முக்கியமாக மொபைல் ஃபோனை பத்திரமா வச்சுக்கிங்க. நீ போகிற நேரத்திலையோ இல்லை வண்டி பிரயாணம் செய்கிற நேரத்திலையோ தவற விடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதனால மொபைல் ஃபோன் சம்பந்தப்பட்ட முக்கியமான வஸ்துகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் ப்ரொடெக்ஷனோட, அதாவது பாதுகாத்து கொண்டு எடுத்துகிட்டு போங்க. அப்போ தான் அந்த பொருளை இழக்க மாட்டீங்க. ஜாக்கிரதையாக இருக்கவும். பரிகாரம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கிற காரிய சித்தி விநாயகரை மனசார வேண்டிட்டு வாங்க. அவர் உங்களுடைய காரியத்துக்கு எல்லாத்துக்குமே அருள் புரிஞ்சு அந்த காரியத்தில் வர வேண்டிய தடையெல்லாம் நீக்கி அவர் உங்களை அருள் புரிவார். அப்படி உங்களால் மதுரைக்கு போக முடியலன்னா வீட்டு பக்கத்தில் இருக்கிற விநாயகர் கோயில் போயிட்டு பொட்டுக்கடலையை தானமாக கொடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாள் ஒரு மனப்பூர்வமாகவும் சோர்வு இல்லாமலும் ஒரு நல்ல உற்சாகமான நாள் ஆக அமையறதுக்கு காரிய சித்தி விநாயகர் உங்களுக்கு அருள் புரிவார். கனவுகளும் பலன்களும். இன்னைக்கு நம்ம கனவுகளும் பலன்களும் பகுதியில் பார்க்க போற கனவு பசுமாடு. பசுமாடு வந்ததுனாவே பதவி உயரப்போகுதுன்னு அர்த்தம். அப்படி பசுமாடு 1 வருதா 2 வருதா இல்லைன்னா சேர்ந்து வருதா கூட்டமாக வருதாலாம் பார்க்காதீங்க. பசுமாடு அம்சத்தோட ஒரு கனவு வந்துருச்சுன்னா அதுக்கு அர்த்தம் பதவி உயர்வு. உங்கள் கனவில் பசுமாடு வந்தால் பதவி உயர்வு.